திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை திருவிழாவாம் முப்பெரும் விழாவிற்கு அனைவரையும் அன்புடன் அழைக்கும் பி. செந்தில் பாலாஜி, கரூர் மாவட்ட கழக செயலாளர். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நக்கிர நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் சந்திரசேகரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். காங்கிரஸை கடுமையா குற்றம் சுமத்தி இருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. காங்கிரஸ் தான் ஊடுருவல்காரர்களை பாதுகாத்து வருது. ஊடுருவல்காரர்கள் நம் நாட்டில் நிரந்தரமாக தங்கி நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானிக்க வேண்டும் அப்படின்னு காங்கிரஸ் நினைக்குது. அது சொல்லப்போனா ஒரு நிரந்தரமாக தங்கி அவங்களுக்கு ஓட்டு உரிமை கொடுத்து அவங்கள ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றணுங்கிறதுக்காக இந்த மாதிரி செய்யறாங்கிற மாதிரி குற்றச்சாட்டு சுமத்துறாரு. முதல்ல அவர் இன்னைக்கும் நாம் ஒரு 11 வருடம் ஆட்சியில் இருந்து விட்டோம் என்பதை மறந்துட்டு தான் பிரதமர் மோடி பேசுறாருன்னு தான் நான் நினைக்கிறேன். ரெண்டு விஷயங்கள் அவர் புரிஞ்சுக்கணும். ஒன்று, வரலாற்றை தெரிந்து கொண்டு பேச வேண்டும். ஏதாவது நேரு அல்லது காங்கிரஸ் கட்சியை குற்றம் சாட்ட வேண்டும் என்பதற்காகவே எல்லா விஷயங்களையும் செய்து கொண்டிருக்கிறார். அது பாராளுமன்றமாக இருந்தாலும் சரி, பொதுக்கூட்டமாக இருந்தாலும் சரி, தேர்தல் பிரச்சாரமாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் இதையே மட்டும் செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நேரு அவர்களும் காங்கிரஸ் கட்சியும் இல்லை என்று சொன்னால் இந்தியாவின் இந்த வளர்ச்சி இன்றைக்கு இருக்கின்ற இந்தியா இல்லை என்றே சொல்லலாம். அதை முதலில் அவர்கள் புரிஞ்சுக்கணும். முதல்ல 1962 சீன போர்ல இந்தியா 43,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவிற்கு இழந்தது. அது அன்றைக்கு இருந்த காலகட்டம். ஏனென்றால் அன்றைக்கு இருந்த இந்தியாவினுடைய ராணுவ பலம், அன்றைக்கு இருந்த சீனாவினுடைய ராணுவ பலம், இவையெல்லாம் பொருத்தி பார்க்க வேண்டும். அன்றைக்கு இழந்தது உண்மைதான். ஆனால் அது குறித்து நேரு அவர்கள் பாராளுமன்றத்தில் தெளிவாக விளக்கம் சொல்லியிருக்கிறார். அதற்கான காரண காரியங்களை, எப்படி அது இழந்தது, எதனால் நாம் அதனை இழக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது என்பதை எல்லாம் விளக்கி இருக்கிறார். ஆனால் 1947 இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு பாத்தீங்கன்னா 1962ஆம் ஆண்டிற்கு முன்பும் பின்பும் 4,29,297 ஸ்கொயர் கிலோமீட்டர் பரப்பளவு இந்தியாவுடன் இணைக்கப்பட்டிருக்கிறது. பண்டித நேரு அவர்கள் தலைமையில் நேரு அவர்களும் பட்டேல் அவர்களுமாக இணைந்து கிட்டத்தட்ட 562 சமஸ்தானங்கள் இந்தியாவுடன் இணைக்கப்பட்டிருக்கிறது. அதுல ஹைதராபாத் பாத்தீங்கன்னா 2,12,000 சதுர கிலோமீட்டர், காஷ்மீர் 1,01,338 சதுர கிலோமீட்டர். அது மாதிரி போர்ச்சுகல், பிரெஞ்சு ஆதிக்கத்திற்கு கீழ் இருந்த 3,702 சதுர கிலோமீட்டர் கொண்ட கோவா இந்தியாவுடன் இணைக்கப்பட்டது. டாமன் டையூ ஹவேலி 603 சதுர கிலோமீட்டர் மற்றும் பாண்டிச்சேரி 20 சதுர கிலோமீட்டர். இவையெல்லாம் இந்தியாவுடன் இணைக்கப்பட்டது. இந்த வரலாற்றை முதலில் அவர் புரிந்து கொண்டிருக்க வேண்டும். இன்னொன்று, இன்னைக்கு வடகிழக்கு மாநிலங்களை நின்று அவர் இதை பேசிக் கொண்டிருக்கார். அசாமில் நின்று இந்த பேச்சை பேசிக் கொண்டிருக்கார். நேரு அவர்களையும் காங்கிரஸையும் குற்றம் சாட்டி பேசுகிறார். வடகிழக்கு மாநிலங்களில் ஒன்றாக இருந்த சிக்கிம் மாநிலம் தனியாக இருந்த பொழுது, தனி நாடாக இருந்த பொழுது, அதற்கு சீனா சொந்தம் கொண்டாடிய பொழுது அதனை இந்தியாவுடன் இணைத்தவர் இந்திரா காந்தி அவர்கள். 1962 இந்திய சீன போருக்கு பிறகு சிறிதும் பெரிதுமாக 6 போர்களில் இந்தியா பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறது. இதையெல்லாம் முதலில் அவர் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது இந்தியா 43,000 சதுர கிலோமீட்டர் சீனாவுடன் 1962 போரில் இழந்தது உண்மைதான் என்றால் கூட அதற்கு பிறகு 4,29,297 சதுர கிலோமீட்டர் அளவு பரப்பளவு கொண்ட பகுதிகள் இந்தியாவுடன் இணைக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க இன்னைக்கு காஷ்மீர் இந்தியாவுடன் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் காங்கிரஸ் கட்சி, பண்டித ஜவஹர்லால் நேரு. அதே போல இன்றைக்கு சிக்கிம் இணைக்கப்பட்டிருக்கிறது, கோவா இணைக்கப்பட்டிருக்கிறது, பாண்டிச்சேரி இணைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் காங்கிரஸ் கட்சி. இவர்கள் ஆனால் என்ன செய்தார்கள் என்பதைத்தான் நீங்க பார்க்க வேண்டும். இன்னைக்கு இந்தியா சீனா எல்லை என்பது நேபாளம், சிக்கிம், பூட்டான் ஆகிய பகுதிகளை ஒட்டிய எல்லை தான் இந்தியா சீனா எல்லை என்று. அதுல லடாக்ல நடந்த மோதலாக இருக்கட்டும், இவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு நடந்த மோதல்களில் பல விஷயங்களை இந்த அரசு மறைத்திருக்கிறது என்பதையும் பார்க்கிறோம். நீங்க சீனா பல கூகுள் மேப்லயே போட்டு பாத்தீங்கன்னா நம்முடைய அருணாச்சல பிரதேசத்தில் எல்லையை ஒட்டியுள்ள மாநிலங்கள்ல அவர்கள் குடிசை கிராமங்களையே உருவாக்கி அந்த கிராமங்களுடைய பெயரையே சீன பெயரில் அழைத்துக் கொண்டிருப்பதையும் பார்க்கிறோம். அது பற்றி இவர்கள் எதையும் வாயை திறக்கவில்லை. இந்த வடகிழக்கு மாநிலங்களுக்காக 1971 அன்னை இந்திரா காந்தி அவர்கள் தலைமையில் வடகிழக்கு மாநிலங்கள் வளர்ச்சி கவுன்சில் அமைப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது நார்த் ஈஸ்டர்ன் கவுன்சில் ஆக்ட் என்றே 1971 என்றே ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டு அந்த மாநிலங்களின் சுகாதாரம், விவசாயம், போக்குவரத்து மற்றும் சுற்றுலா வளர்ச்சிக்காக பட்ஜெட்லேயே ஒரு குறிப்பிட்ட தொகை இந்த வளர்ச்சி கவுன்சிலுக்கு ஒதுக்கப்பட்டு அதற்கான வளர்ச்சி திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டன என்பதையும் பார்க்கணும். ஆனால் இவர் சொல்றாரு, பாகிஸ்தான், அதாவது ஊடுருவல்காரர்கள் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பேசுகிறது. இப்பொழுது பகல்காம் தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தாமல்
பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக காங்கிரஸ் இருக்கிறது என்று சொல்கிறாரு. ஆனால் இவர்தான் என்ன செய்தார் என்று சொன்னால் 2015 இந்திய பிரதமர் யாருமே செய்திருக்காத வகையில் ரஷ்யா ஆப்கன் சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு வரும் வழியில் திடீரென லாகூரில் இறங்குகிறார். லாகூரில் இறங்கி நவாஸ் ஷெரீப்புடைய பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்லிவிட்டு அங்கு உணவறிந்து விட்டு வருகிறார். அது அங்கு எதற்காக சென்றார், ஏன் அந்த திடீர் முடிவு, இதையெல்லாம் விளக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் பிரதமர் மோடிக்கு இருக்கிறது. ஆனால் இவர்தான் அந்த நவாஸ் ஷெரீப்புடன் கைகுலுக்கி பாகிஸ்தானுடன் உறவாடி அதனை என்ன செய்தார் என்ற ஒரு கேள்விக்குறி இருக்கிறது. அதே போல சீனாவுடனும் சரி, சீனாவுடனும் இப்போது இருக்கிற ஜின்பிங்குடன் இவர்தான் கூடி குழாவி, இவர்தான் உறவு கொண்டாடி இன்று கூட சென்று அவர்களுடன் பேசிக் கொண்டிருக்கிறார். அமெரிக்காவுடன் ட்ரம்புடன் எப்படி உறவை வைத்திருந்தார் என்பதை நம்ம பார்த்தோம். தனிப்பட்ட முறையில இந்தியா அமெரிக்கா நட்பு என்பது, ஆனால் இவர் தனிப்பட்ட முறையில் தன்னுடைய நண்பர் என்று அழைத்துக் கொண்டு அவருக்காக நமஸ்தே ட்ரம்ப் என்று ஒரு நம்முடைய நாடு கொரோனாவால் பாதிக்கப்பட்டு அவதிப்பட்டு கொண்டிருந்த வேளையில் அதனை கூட பார்க்காமல் நமஸ்தே ட்ரம்ப் நடத்தி கொண்டிருந்த எல்லாம் பார்த்தோம். ஆனால் அதே ட்ரம்ப் இன்றைக்கு நம்முடைய இந்தியாவை அவமதிக்கும் பொழுது இவர் நமக்கு எதிரி நாடாக இருக்கின்ற அல்லது நம் நாட்டை நம்முடைய எல்லைகளில் தொல்லை கொடுத்துக் கொண்டிருக்கின்ற சீனாவோடு சென்று கைகுலுக்கிக் கொண்டிருக்கிறார். ஆக எல்லாவற்றிலும் முரணாக இந்திய வெளியுறவு கொள்கையையே ஒரு தடம் புரளச் செய்கின்ற ஒரு பிரதமராக இன்றைக்கு மோடி வீற்றிருக்கிறார். இதையெல்லாம் மறைப்பதற்கு இன்றைக்கு இதனை பேசிக் கொண்டிருக்கிறார் என்று சொல்கிறேன். மணிப்பூருக்கு மோடி செல்லவே இல்லை, அங்கே இவ்வளவு பிரச்சனை நடந்தும் மோடி நேரடியாக போகல அப்படின்னு குற்றம் சுமத்தி வந்தீங்க. நாடாளுமன்றத்தில் அதை பற்றி பேசலை அப்படின்னு ரொம்ப பிரச்சனை பண்ணி கடைசியாக எல்லாருமே கலைஞ்சு சென்றதுக்கப்புறம் பேசினார், வெளிநடப்பு செஞ்சதுக்கப்புறம். இப்போ மணிப்பூருக்கு அவர் சென்று இருக்கிறார், சில திட்டங்களையும் தொடங்கி வச்சிருக்கிறாரு. இப்போ அங்கே என்ன சொல்கிறாரு, மக்களும் சரி, மணிப்பூர் மக்களும், மணிப்பூரில் இருக்கிற அமைப்புகளும் அமைதி வழியில திரும்பணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதை எப்படி பாக்குறீங்க? இது மிகவும் காலம் கடந்த ஒரு இதுதான் விசிட் தான் நான் பாக்குறேன். ஒன்று, நீங்க முன்பு கூட அவர் சொன்னார்ன்றத குறிப்பிட்டீங்க. ஊடுருவல்காரர்களை காங்கிரஸ் ஆதரித்து அதன் மூலமாக வாக்கு வங்கியை இவர்கள் பெற விரும்புகிறார்கள் சொன்னீங்க. ஆனா இவர்தான் மோடி அவர்கள் என்ன செய்கிறார் என்று சொன்னால், இன்றைக்கு பல மாநிலங்களில் திரு ராகுல் காந்தி அவர்கள் அதனை எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காரு. பல மாநிலங்கள்ல வாக்கு திருட்டில் ஈடுபட்டு போலியான முகவரியில் போலியான வாக்காளர்களை சேர்த்து அதன் மூலமாக தேர்தல் ஆணையமும் பாஜகவும் இணைந்து மோசடிகளில் ஈடுபட்டு அதன் மூலமாக வெற்றி பெற நினைக்கிறது, வெற்றி பெற்றுக் கொண்டும் இருக்கிறது என்பதை ராகுல் காந்தி அவர்கள் தெளிவா இது பண்ணிருக்காரு. அதையெல்லாம் மறைப்பதற்கு இப்படிப்பட்ட குற்றச்சாட்டை மோடி அவர்கள் வைக்கிறார் என்பதைத்தான் நான் பார்க்கிறேன். மணிப்பூரை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளுக்கு மேலாக இங்கு கலவரங்கள் நடந்து கொண்டிருந்தன. அந்த மாநில முதலமைச்சரே இவர் சொல்லும் இரட்டை இன்ஜின் அரசுன்னு சொல்லுவார். எப்ப பார்த்தாலும் பாத்தீங்கன்னா மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் மற்ற பாஜகவினரும் சொல்வது இரட்டை இன்ஜின் அரசு இருந்தால் வளர்ச்சி ஏற்படும், அந்த மாநிலம் முன்னுக்கு செல்லும் என்றெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அதே இரட்டை என்ஜின் அரசு தான் மணிப்பூரிலும் இருந்தது. ஆனால் ஒரு என்ஜின் பழுதாக இருந்த பொழுது இன்னொரு என்ஜினும் பழுதாகி விட்டதா அல்லது வேலை செய்யவில்லையா அல்லது அதற்கு சப்போர்ட்டுக்கு செல்லவில்லையா என்ற கேள்விதான் எங்கள் மத்தியில் எழுந்தது. இவர் உலக நாடுகள் எல்லாம் விசிட் பண்ணார், எல்லா நாடுகளுக்கும் சென்றார். ஆனால் நம் நாட்டில் ஒரு இரு குழுக்களுக்கு இடையே ஒரு பெரிய ஒரு மோதல் கலவரம் நிகழ்ந்து இவர் இன்றைக்கு கூட அசாமில் பேசியிருக்கார். நாரி சக்தி, அதாவது மகள்களை நான் பாதுகாப்பாக வைத்திருப்பேன், இந்திய நாட்டின் பெண்கள் பாதுகாப்பு என்பது முக்கியம், நாரி சக்தி எல்லாம் பேசியிருக்காரு. ஆனால் அதே மணிப்பூரில் பெண்கள் நிர்வாணப்படுத்தப்பட்டு வல்லுறவுக்கு ஆளாக்கப்பட்டு கொடுமை நிகழ்ந்த பொழுது இந்தியா மட்டுமல்ல உலகமே பார்த்தது. ஆனால் இவர் அந்த நாரி சக்திக்கு என்ன உதவி செய்தார், அது பற்றிய நடவடிக்கை, இவர் எடுத்த நடவடிக்கை என்ன? இன்றைக்கு அங்கு முதலமைச்சராக இருந்த பிரேன் சிங் அவருக்கு இவர்கள் ஆதரவாக இருந்தார்கள். நீங்க உச்ச நீதிமன்றத்துல கூட வழக்கு போன பொழுது அங்கு குட்டு வைத்த பிறகுதான் அவர் பதவி விலகினார், அதுவரை விலகவில்லை. அந்த ஆடியோல பாத்தீங்கன்னா மிகவும் அதிர்ச்சி தரத்தக்க தகவல் பிரேன் சிங்கோடைய ஆடியோல. சரி, அசாமில் இவர் பேசுகிறார். அசாமில் யார் முதலமைச்சராக இருக்கிறார்? ஹேமந்த் பிஸ்வா சர்மா இருக்கு. அவர் காங்கிரஸில் இருந்த பொழுது அங்கு சென்று பேசிய அமித்ஷா இவர் கண்டிப்பாக கைது செய்யப்படுவார், கைது செய்யப்பட்டு பிரேன் சிங் ஹேமந்த் பிஸ்வா சர்மா சிறைக்கு செல்வார், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் செய்வோம் என்று சொன்னார்கள். அவர் ஊழலில் ஈடுபட்டிருக்கிறார் என்று. இன்றைக்கு அவரை பக்கத்தில் வைத்துக் கொண்டு அசாம் மாநிலம் வளர்ச்சி அடைந்திருக்கிறது எங்களுடைய ஆட்சியில், ஹேமந்த் பிஸ்வா சர்மா அவருடைய ஆட்சியில அசாம் வளர்ச்சி அடைந்திருக்கிறதுன்னு சொல்றாரு. வெளிநாடுகளுக்கு மோடி செல்வது வழக்கமான ஒன்று.
ஆனால் இந்தியாவில் ஏதாவது ஒரு மாநிலத்துக்கு செல்கிறார் என்று சொன்னால் அங்கேயோ அல்லது பக்கத்து மாநிலங்களிலோ தேர்தல் வருகிறது என்றுதான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். பீகார் மாநிலத்துல கடந்த பல வருடங்களாக பாஜக ஆட்சி தான் இருக்கு, தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தான் இருக்கு. ஆனா இன்றைக்கு கடந்த ஒரு வருடமாக பாத்தீங்கன்னா பீகாருக்கு பல்வேறு திட்டங்கள், கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட வந்தே பாரத் ரயில்கள் விடப்பட்டிருக்கின்றன. இப்பொழுது 6000 எல்லா மாநிலங்களிலும் தேர்தல் வருகிறது என்று சொன்னால் மட்டும் அங்கு திட்டங்களை அறிவிப்பது, செயல்படுத்துவது என்ற ஒரு கொள்கையை பாஜக கடந்த 11 வருடங்களாக கடைபிடித்து வருகிறது. ஆனால் காங்கிரஸ் கட்சி தேர்தல் என்ற ஒன்றை மட்டுமே மனதில் வைத்துக் கொண்டு செயல்படாமல் எல்லா மாநிலங்களிலும் வளர்ச்சி பெற வேண்டும், எல்லா நேரங்களிலும் வளர்ச்சி பெற வேண்டும், எல்லோருக்கும் எல்லாம் என்ற கொள்கையை அடிப்படையாக கொண்டு செயல்பட்டு ஒரு கட்சி. ஆனால் இவர்கள் இன்றைக்கும் எல்லாவற்றுக்கும் நேருவையும் இந்திரா காந்தியையும் கடந்த காங்கிரஸ் ஆட்சியையுமே குறை சொல்லிக் கொண்டே இவர் காலம் கடத்தி விடலாம் என்று நினைக்கிறார். ஆனால் மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் ஒரு ஜும்லா அரசை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் பேசிக்கொண்டே எல்லாவற்றையும் பேசி ஒரு ஜும்லா அரசியலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள், அரசை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதை மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். விரைவில் இந்த அரசு அகற்றப்படும், வீழும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நிதிஷ்குமார் சொல்றாரு, நான் இனிமே பாஜக கூட இருந்து வெளில வரமாட்டேன் அப்படின்னு அவரும் சொல்லியிருக்கிறாரு. பீகார்ல நிதிஷ்குமார் இருந்ததுனாலதான் பீகார் இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு மோடி பேசுறார். இப்ப பல திட்டங்களையும் இப்ப அறிவிக்கிறாருங்க. இன்னைக்கு பீகார் இந்த அளவிற்கு வளர்ச்சி அடைந்திருக்குன்னு குறிப்பிடுறவர் தான் ஏன் கடந்த ஒரு வருடங்கள்ல மட்டும் இவ்வளவு வளர்ச்சி திட்டங்களை அறிவிச்சிருக்கணும்? அதற்கு முன்பு அங்கு வேலை வாய்ப்பின்மை அதிகமாக இருக்கிறது என்பதால் தான் வெளி மாநிலங்களுக்கெல்லாம் அவர்கள் பீகாரிகள் இடம்பெயர்ந்திருக்கிறார்கள். நீங்க இந்தியாவிலேயே எடுத்துக்கிட்டீங்கன்னா இடம்பெயர்வு, புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் அதிகம் உள்ள மாநிலம் பீகார் தான். வேலை வாய்ப்பின்மை இந்தியாவிலேயே அதிகம் இருக்கிறது என்பது ஒரு பக்கம் இருந்தா கூட அதிலும் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக இருப்பது பீகார். இன்றைக்கு இளைஞர்கள் எல்லாம் கொதித்தெழுந்திருக்கிறார்கள். அதையெல்லாம் மறைப்பதற்கு இன்றைக்கு 65 லட்சம் வாக்காளர்களை இந்த அரசு நீக்கி இருக்கிறது. அங்கிருக்கும் வாக்காளர் பட்டியலில் இருந்து 65 லட்சம் பேரை நீக்கி இருக்கிறது. இன்றைக்கு உச்ச நீதிமன்றமே கேள்வி எழுப்பி குட்டு வைத்த பிறகு ஆதார் அட்டையை ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லிவிட்டு மீண்டும் அதிலும் குழப்பம் விளைவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு ராகுல் காந்தி அவர்கள் அங்கு ஒரு வாக்குரிமை யாத்திரையை நடத்திய பொழுது எவ்வளவு மக்கள் திரள் அங்கு திரண்டது, அவர்கள் மக்கள் ஆதரவு எவ்வளவு பெருகியது என்பதை பார்த்தெல்லாம் இவர்கள் மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் பயம், அச்சம் வந்திருக்கிறது, நடுக்கம் வந்திருக்கிறது. அதன் காரணமாக ராகுல் காந்தி அவர்கள் மீதும் தேஜஸ்வி யாதவ் மீதும் தனிப்பட்ட முறையிலும் பல்வேறு தாக்குதல்களை இவர்கள் நடத்தி வருகிறார்கள். ஆனாலும் பீகாரில் பாஜக கூட்டணி, நிதிஷ்குமார் தலைமையிலான கூட்டணி, மோடி அமித்ஷா கூட்டணி கண்டிப்பாக தோல்வியடையும். அங்கு தேஜஸ்வி யாதவ் காங்கிரஸ் கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும் என்ற நிலைதான் இன்றைக்கு இருக்கிறது. இவர்கள் மோசடி செய்தாவது அந்த தேர்தலில் வெற்றி பெற்று விடலாம் என்று நினைக்கிறார்கள். அது கண்டிப்பாக இந்த முறை நடக்காது, தடுக்கப்பட்டு எங்களுடைய கூட்டணி வெற்றி பெறும் என்ற நிலைமைதான் இருக்கிறது என்பது மட்டும் உறுதி. மோடி பேசும்போது சொல்றாரு, அதாவது திட்டத்தை நீங்க சொல்றீங்க பாஜக ஆட்சியில இவங்க ஆட்சியெல்லாம் திட்டத்தை அறிவிக்கிறதோட சரி மக்கள் நலன் இல்லைன்னு சொல்றீங்க. அவர் பேசும்போது சொல்றாரு, கடந்த 11 ஆண்டுகளில் 4 கோடி ஏழை குடும்பங்களுக்கு கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்பட்டுள்ளது. புதிதாக 3 கோடி வீடுகள் கட்டப்பட்டு வருகின்றன. கடந்த கால ஆட்சியில் பீகாரின் பூர்ணிமா, சீமாஞ்சல் பகுதியில் பின்தங்கிய நிலையில் இருந்தது. இப்ப அந்த பகுதிகள்லாம் முழு வளர்ச்சி திட்டமாக இருக்கு அப்படிங்கிறாரு. இப்ப அவர் எண்ணிக்கையெல்லாம் கரெக்டா சொல்றாரு. 4 கோடி அப்படிங்கிறாரு, 3 கோடி இப்ப கட்டப்பட்டு வந்துருக்குங்கிறாரு. அதாவது அவர்கள் இப்ப ஜிஎஸ்டியை கூட ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. ஜிஎஸ்டியை கூட பாத்தீங்கன்னா கடந்த கொஞ்ச நாட்களாகவே ஜிஎஸ்டி ஏதோ அவருடைய பரிசு, மோடி அவர்களுடைய பரிசு மக்களுக்கு கொடுத்து விட்டார்ன்றது மாதிரி ஒரு விளம்பரங்கள்லாம் வருது. இப்ப அதுல சீர்திருத்தம் பண்ணிருக்கிறது பெருமையா சொல்றாங்களே, 140 கோடி மக்கள் பயன்பெறுகிறாங்கன்னு இப்ப நிர்மலா சீதாராமன் பேசியிருக்காங்க. சரி, அப்படி என்றால் கடந்த 8 ஆண்டுகளாக மக்களை வதைத்த ஜிஎஸ்டியை கொண்டு வந்தது யாரு, நீங்க நடைமுறைப்படுத்தியது யாரு என்ற கேள்வி இருக்குல்ல. நீங்க 8 வருடமா நாங்க கோரிக்கை வச்சுக்கிட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட 56வது ஜிஎஸ்டி கவுன்சில்ல தான் அதை குறைச்சிருக்கீங்க. 55 ஜிஎஸ்டி கவுன்சில் நடந்ததுக்கு, அந்த ஜிஎஸ்டி கவுன்சில் எல்லாம் விலையேற்றங்கள் நடந்தது, மக்களை வதைக்கின்ற ஜிஎஸ்டி வரி தொடர்ந்தது. அதற்கும் காரணம் நீங்கன்னு ஒத்துக்கிட்டு இதை பண்ணிருந்தீங்கன்னா பரவாயில்ல. ஆனால் இப்ப செஞ்சதை 8 ஆண்டுக்கு பிறகு, அப்படின்னா 8 ஆண்டுகளாக நாங்கள் அதிக வரியை செலுத்தி இருக்கிறோம் என்று நீங்கள் உணர்ந்து அதையெல்லாம் மக்கள்கிட்ட திருப்பி தர தயாரா அந்த அரசு, அதை ஒத்துப்பாங்களா இவங்க? ஆக இவர்கள் ஒரு கிரெடிட் வந்தா, அதாவது ஏதாவது ஒரு மக்களுக்கு நன்மையோ அல்லது கிரெடிட்டோ வந்தால் அதை மோடி செய்தார் என்று சொல்வதும்,
ஏதாவது தவறுகளோ அல்லது தவறான நிகழ்வுகளோ இருந்தால் அதை வேறு ஒருத்தர் மீது பழி போட்டு தப்பிப்பதோ மட்டும்தான் இவர்களுடைய 11 வருட ட்ராக் ரெக்கார்டு, ஆட்சியின் ட்ராக் ரெக்கார்டா இருக்கு. அதைத்தான் இவர்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது போலத்தான் திட்டங்களும் பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல மாநில அரசும் மத்திய அரசுமாக இணைந்து செய்கின்ற திட்டங்கள் எல்லாம் இவர்கள் செய்ததாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப வீடு கட்டும் திட்டம் பத்தி எல்லாம் தமிழ்நாட்டுல கூட நிறைய அமைச்சர்கள் எல்லாம் கூட விளக்கம் சொல்லிட்டாங்க. யார் அதிகமாக நிதி அந்த வீடு கட்டும் திட்டத்துக்கு தர்றது? பிரதமரின் வீடு கட்டும் திட்டம் என்று சொன்னால் கூட மாநில அரசு தான் அதிக பங்களிப்பு. அதுபோல ஜல்சக்தி என்று சொல்கிறார்கள். பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா ஜல்சக்தி திட்டத்துல வெறும் பைப் லைன் மட்டும் இருக்கு, அதுல தண்ணி வரல அப்படிங்கிற புகார் இருக்கு. இது மாதிரி பல திட்டங்களை, குளறுபடியான திட்டங்கள். நீங்க ஆயுஷ்மான் பாரத்தை கூட சொன்னோம், அவர்கள் சொன்னாங்க நம்ம இந்தியா ஃபுல்லா ஒரு ஆயுஷ்மான் பாரத்னு ஹெல்த் இன்சூரன்ஸ் திட்டத்தை கொண்டு வந்தோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அதுல எவ்வளவு குளறுபடி இருந்துச்சுன்றதையும் பார்த்தோம், எவ்வளவு ஊழல் நடந்துச்சுன்றதையும் பார்த்தோம். ஒரே தொலைபேசி எண்ல 7.5 லட்சம் பேர் இணைக்கப்பட்டிருந்தாங்க. அதே போல ஒரே ஆதார் அட்டையில 4500 பேர் இணைக்கப்பட்டாங்க. இப்படி எல்லாம் இவர்கள் டிஜிட்டல் இந்தியா என்று சொல்லிக்கொண்டு அதிலேயே பல ஊழல்களையும் குளறுபடிகளையும் செய்ததுதான் இவர்களுடைய சாதனை. இதை மறைக்கிறதுக்கு இவ்வளவு திட்டங்களை செய்தோம் என்று ஜும்லா ஆக்டிவிட்டி, ஜும்லா அரசு நடந்து கொண்டிருக்கிறது என்பதை மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். விரைவில் அதற்கான தண்டனை அவர்களுக்கு கிடைக்கும். அதற்கான தண்டனையை மக்கள் வாக்குரிமை மூலம் நிரூபிப்பார்கள். இதனை ராகுல் காந்தி அவர்கள் இன்றைக்கு இந்தியா முழுக்க எடுத்து சென்று கொண்டிருக்கிறார். அது ஒரு மக்கள் எழுச்சியாக உருவாகி இந்த அரசை வீழ்த்தும் என்பது மட்டும் உண்மை. கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. 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 நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.